visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றி ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் கூவம் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கூவம் நதி இந்த கூவம் கிராமத்தில் தான் உற்பத்தி ஆறுது. அதனால பலர் இந்த கோவிலை கூவம் சிவன் கோவில்னு சுருக்கமாக அழைச்சாலும் இங்கே இருக்கிற மூலவரோட பேர் திரிபுராந்தகேஸ்வரர் அல்லது திருவிற்கோலநாதர் அல்லது திரிபுராந்தக சுவாமி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ திரிபுராந்தக ஈஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவிலோட ராஜகோபுரத்துக்கு எதிர்பக்கமா 16 தூண்களை கொண்ட ஒரு அழகிய மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தில் தான் கோவிலோட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துறது வழக்கம். இந்த மண்டபத்தோட கோபுரத்துல கைலாய காட்சி சிவன் பார்வதி வச்சிருக்கா. கூடவே கணபதி மற்றும் முருகனோட வர்ண விக்கிரகங்களையும் பார்க்க முடியும். இந்த கோவிலோட கோபுரம் தெற்கு நோக்கி 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம். ராஜகோபுரத்தோட கீழ்ப்பகுதியில தெற்கு நோக்கிய ஸ்ரீ கணபதியோட ஒரு சன்னதியும், மற்றொரு பகுதியில தெற்கு நோக்கிய ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி, அவர் 2 பக்கத்திலையும் வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோவில்லையும் மூலவருக்கு 17 பேர் இருக்கிறதா சரித்திரமே கிடையாது. ஆனால் இங்கே மூலவருக்கு 17 பேர் இருக்கு. அந்த 17 பேரையும் ராஜகோபுரத்துக்கு கீழே அப்படியே எழுதி வச்சிருக்கா. அந்த 17 பேர் என்ன அப்படின்னா திருவிற்கோலம், திரிபுராந்தகம், ரட்சகர், தியாகர், சந்ததாரர், வளச்சடை கூத்தர், சர்வகந்தநாதர், அர்ச்சனாபகண்டர், கரிகால துயரை போக்கியவர், புவன நாயகர், முப்புறம் அழித்தவர், தானே தோன்றியவர், குஹநாதர், சென்னல் வைத்தவர், தீண்டா திருமேனி, ஜெயநிலை திசையன், பாலகந்தநாதர். கோவிலோட ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைஞ்சிருந்தாலும் மூலவர் சன்னதியும் அம்பாள் சன்னதியும் ரெண்டுமே கிழக்கு நோக்கி தான் இருக்கு. அம்பாள் சன்னதி கல்யாண கோலத்துல அம்பாள் காணப்படுறா. முதல்ல இங்க அம்பாளை தரிசிச்சுட்டும் அதுக்கு அப்புறம் தான் போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும். கிழக்கு நோக்கிய அம்பாள் சன்னதியோட கோபுரத்துல தெற்கு நோக்கிய ஒரு நடராஜர் விக்கிரகத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி கிழக்கு நோக்கிய சிவன், பார்வதி மற்றும் விநாயகர், முருகனோட விக்கிரகங்களையும் கோபுரத்துல பார்க்கலாம். இந்த மண்டபத்துல உள்ள 2 தூண்கள்ல தெற்கு நோக்கிய விநாயகர் விக்கிரகத்தை பார்க்க முடியும். அம்பாள் சன்னதி வாசல்ல ஒரு நெய்வேத்திய பீடம், ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு. அதே மாதிரி ஒரு 4 கால் மண்டபத்துல மேற்கு நோக்கி ஒரு சிம்ம வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி அமைச்சிருக்கா. இங்க உள்ள மூலஸ்தானத்துல அம்பாளாகிய திரிபுர சுந்தரி அல்லது திரிபுராந்தகி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல கல்யாண கோலத்துல காட்சியளிக்கிறார். அம்பாள் சன்னதி மூலஸ்தானம் போற வழியில செவுத்திலேயே ஸ்ரீ கணபதி மற்றும் ஸ்ரீ முருகனோட விக்கிரகத்தை அப்படியே பதிச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானம் பக்கத்துல இடது பக்கத்துல ஸ்ரீ கணபதியோட ஒரு சின்ன விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். அம்பாள் சன்னதி மண்டபத்திலேயே பக்தர்களுக்காக ஒரு துலாபார வசதியும் இருக்கு. அங்கேயே தெற்கு நோக்கிய ஒரு பள்ளி அறையும் பார்க்க முடியும். அதே மாதிரி அம்பாள் சன்னதியோட கோஷ்டத்துல வேற விக்கிரகங்கள் இல்லைனாலும் சண்டிகேஸ்வரியோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். திரிபுராந்தகேஸ்வரர் மூலவர் சன்னதி வாசல்ல ஒரு நெய்வேத்திய பீடத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு துவஜஸ்தம்பத்தையும் பார்க்க முடியும். ஒரு 4 கால் மண்டபத்துக்கு கீழே ஒரு நந்தி வாகனமும் வச்சிருக்கா, மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி. ஆனா இந்த வழியா பக்தர்கள் யாரும் போக முடியாது. அந்த வழி மூடி இருக்கு. பக்தர்கள் மூலவர் சன்னதிக்கு போனோம்னா அம்பாள் சன்னதி வழியா தான் மூலவர் சன்னதிக்கு போகணும். மூலஸ்தானம் போற வழியில 2 கருப்பு வர்ண துவாரபாலகர்கள் விக்கிரகத்தை பார்க்க முடியும். பக்கத்திலே சின்னதா ஒரு விநாயகர் விக்கிரகமும் வச்சிருக்கா. மூலவரான திரிபுராந்தகேஸ்வரர் சன்னதி பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்துல இருக்கு. இவரோட சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதியாகும். சன்னதியில திரிபுராந்தகேஸ்வரர் சுயம்பு சிவலிங்க வடிவமாக காட்சியளிக்கிறார். இவர் யாரும் அர்ச்சகர் உட்பட யாரும் தொட்டு நமஸ்கரிக்க முடியாது. அதனால்தான் இவருக்கு தீண்டா திருமேனிநாதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மூலவர் சன்னதி வாசல்லையே மேற்கொண்டு ஒரு சின்னதா நைவேத்திய பீடமும் ஒரு நந்தி வாகனத்தையும் அமைச்சிருக்கா. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்துல உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள், அதாவது ஸ்ரீ சோமஸ்கந்தர், ஸ்ரீ சந்திரசேகரர் இவாளோட சேர்ந்து அம்பாளோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தையும் அங்கேயே வச்சிருக்கா. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மேற்கு நோக்கிய 4 சன்னதியை பார்க்க முடியும். அதே மாதிரி மேற்கு நோக்கிய சூரிய பகவான் விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். மூலஸ்தான மண்டபத்துக்கு வெளிப்பக்கமா தெற்கு நோக்கிய ஒரு நடராஜர் விக்கிரகம், கூடவே சிவகாமி அம்பாளும் காண முடியும். மூலவரோட கோஷ்டத்தை சுத்தி ஸ்ரீ நர்தன விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்கை மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலோட வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ பிரகதீஸ்வரரோட சன்னதி.
ஸ்ரீ பிரகதீஸ்வரர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இதுக்கு அடுத்து இருக்கிற சன்னதி வந்து ஸ்ரீ அச்சிறுத்த விநாயகரோட சன்னதி. இங்க வந்து கிழக்கு நோக்கி இந்த சன்னதியில விநாயகர் 3 வடிவத்துல காணப்படுறார். இந்த 3 வடிவமான விநாயகருக்கு ஏன் ஸ்ரீ அச்சுறுத்த விநாயகர்னு பேர் வந்தது அப்படின்னா, சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே போருக்கு வந்து போகும்போது இந்த விநாயகரை மதிக்காம நேரா போயிடுறான் இவரை வணங்காம. அதனால கோச்சுண்ட விநாயகர் சிவன், பிரம்மா, விஷ்ணுவோட தேர் அச்சை வந்து முறிச்சுடுறார். அதனால தான் அச்சுறுத்த விநாயகர். அதுக்கப்புறமா சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் இந்த விநாயகர் வந்து வணங்கினதா ஐதீகம். விநாயகர் சன்னதிக்கு அப்புறமா வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ சுப்பிரமணியரோட சன்னதி. அவரோட கூட வள்ளி மற்றும் தேவசேனாவும் காணப்படுறா. இதுக்கு அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ பாலசுப்பிரமணியரோட சன்னதி. இங்க வந்து ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் நாகதேவதை விக்கிரகங்களோட சேர்ந்து காணப்படுறார். அதுக்கு அடுத்து வெளிப்பிரகாரத்துல இருக்கிற சன்னதி வந்து கிழக்கு நோக்கிய சன்னதி. இவர் வந்து ஸ்ரீ சொக்கநாதர் சன்னதி. ஸ்ரீ சொக்கநாதர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். பக்கத்திலேயே வந்து மீனாட்சி அம்பாள் தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். கோவிலோட வெளிப்பிரகாரத்துல நவக்கிரக சன்னதியும் பிரத்யேகமா அமைச்சிருக்கா. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல ஒரு தனியா ஒரு விக்கிரகம் காணப்படுறது. இந்த விக்கிரகம் யாருதுன்னா ஸ்ரீலஸ்ரீ கழுகாட்சல சுவாமிகளோட விக்கிரகம். பக்கத்திலேயே வந்து கோவிலுக்கான பிரத்யேக மடப்பள்ளியும் இருக்கு. கோவில் வளாகத்துக்கு வெளியில கோவிலோட தேரை வந்து பூட்டி வச்சிருக்கா. பக்கத்திலேயே ஒரு வாகன மண்டபமும் கட்டி வச்சிருக்கா. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரமாகும். புஷ்கரணி பேர் வந்து அச்சிருக்கேணி தீர்த்தம். ஆனா சமீப நாட்களாக இதை வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு தான் சொல்றா. இந்த அக்னி தீர்த்தத்துக்கு 2 சிறப்பு இருக்கு. உச்சி கத்திரி வெயில்ல கூட இதுல அக்னி தீர்த்தத்துல தண்ணி வந்து வத்தவே வத்தாது. அதே மாதிரி இந்த அக்னி தீர்த்தத்துல ஒரு நாளும் தவளைகளை பார்க்கவே முடியாது. இந்த கோவிலோட சரித்திரம் என்னன்னா, அந்த நாட்கள்ல வந்து 3 அசுரர்கள், தாருகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி அப்படின்னு 3 அசுரர்கள் 3 விதமான கோட்டைகள் அமைச்சா. அதாவது தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இரும்பு கோட்டையும் அமைச்சு சதா சர்வ காலமும் இங்க வந்து ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் கொடுத்துட்டே வந்தா. சொல்லொன்னா துயர் மற்றும் பேரழிவு கொடுத்தா. தேவர்களும் முனிவர்களும் இது பற்றி சிவபெருமானிடம் முறையிட இறைவன் வந்து அசுரர்களின் ஆற்றலை ஒடுக்கியதோடு அந்த 3 நகரங்களையும் அழித்து ஒழிச்சார். அதனால்தான் இவருக்கு வந்து இங்க திரிபுராந்தகர் அப்படின்னு பேர் பெற்றார். சாதாரண வில் அம்போடு வேடன் வடிவத்துல வந்து தேவர்களையும் முனிவர்களையும் காத்ததனால்தான் இவருக்கு இங்க ஸ்ரீ திருவிற்கோலநாதர் அப்படின்னு பேர் உண்டு. நான் வந்து இந்த visittemples.com-க்காக பல கோயில்களுக்கு சென்று விவரங்களை வந்து சேகரிச்சிருக்கேன். ஆனா ஒருபோதும் இந்த கோயில் மாதிரி மூலவருக்கு 17 பேர் கொண்ட கோயிலை இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. இது ஒரு புது அனுபவம். அதே மாதிரி இந்த கோயிலோட தக்கர் திரு டெல்லி பாபு அவரை வந்து பாராட்டியே தீரணும். எப்பவுமே சிவ தொண்டு தான் அவர். கோவிலை மிகவும் சுத்தமா வச்சுட்டு இருக்கார். இதற்காக திரு டெல்லி பாபு தக்கருக்கும் அவரோட குழுவுக்கும் visittemples.com சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.